help us. அப்பா எங்களோட இருங்க, எங்களோட பேசுங்க. Open our hearts to listen to your word. அப்பா எங்களோட இதயத்தை திறந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. And help us to follow the word. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let your name alone be glorified. அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you prayed today? இன்னைக்கு யாரெல்லாம் காலையில ஜெபிச்சீங்க? I can see some hands. எனக்கு கொஞ்சம் கைகளை பார்க்க முடியுது. Pastor, please note. பாத்துக்கோங்க, யார் யார் இன்னைக்கு காலையில ஜெபிச்சாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Today we are going to see and listen about prayer. இன்னைக்கு நம்ம வந்து இந்த காலை வேளையில ஜெபத்தை பத்தி பார்க்க போறோம். We do prayer as a ritual. நம்ம ஜெபத்தை வந்து ஒரு சாங்கிய சம்பிரதாயம் மாதிரி டெய்லி காலையில எழுந்திருச்ச உடனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஒரு 2 வரியில ஜெபிச்சு முடிப்போம். Sometimes we do prayer for spiritual battles. ஆனா சில நேரம் வந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளோட ஆவிக்குரிய போராட்டத்திற்காக ஜெபிப்போம். Sometimes we do prayer to please God. சில நேரம் நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக, அவரை சார்ந்து இருக்கிறதுக்காக ஜெபிப்போம். And sometimes we do prayer to get what we need. சில நேரம் நமக்கு ஏதாவது தேவைப்படும், சோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரிடத்துல போய் நம்ம ஜெபிப்போம். But today I want to say, இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, true prayer is not a ritual. உண்மையான ஜெபம் வந்து சாங்கிய சம்பிரதாயம் கிடையாது. It is not of words that we speak. நம்ம என்ன வார்த்தை சொல்லுகிறோம் அப்படின்றது கிடையாது. But we will see 3 types of prayers that where we can build our relationship with God. நம்ம இன்னைக்கு 3 வகையான ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். அது மூலம் நம்ம தேவனோட உறவை வந்து மேம்படுத்தலாம். And we see these prayers that every believer needs it. எல்லா விசுவாசிகளுக்கான தேவையான இது ஜெபமா இருக்குது. To live a victorious life we need ஒரு prayer. ஜெயமான வாழ்க்கை வாழ இந்த 3 ஜெபமும் தேவையா இருக்குது. Shall we all turn our Bibles to 1 Samuel? நம்ம எல்லாரும் நம்மளோட வேதாகமத்தை 1 சாமுவேல் 1:15க்கு திருப்பிக் கொள்ளுவோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Amen. Amen. Hallelujah. 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 Now everyone look at me. எல்லாரும் இங்க பாருங்க, இங்க கவனிங்க. So here we see Hannah was in deep anguish, like sadness. அன்னாள் வந்து ரொம்ப மிகுந்த வேதனையில இருந்தா. She has mixed feelings like anger, sadness, depression. ஒரு கலந்த ஒரு உணர்ச்சிகளோட இருந்த, கோபமாவோ, கசப்பாவோ, அழுகையாவோ, சோகமாவோ இருந்தா. She was in a temple like this. ஒரு சபையில எப்படி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். In our context, church like this. இது மாதிரி ஒரு சபையில வந்து அவ ரொம்ப சோகமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. And she was sitting in a corner and praying. அவ ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. She is not reading something which she has already written. அவ வந்து அழுதுட்டு இருந்தா. ஆனா அவ வந்து எதையும் வந்து எழுதிட்டு போயோ இல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போயோ அங்க உட்கார்ந்து அழுகல, கதறல. But we see she is pouring her heart out. அவ வந்து அவ மனசுல இருந்த என்னென்ன இருந்துச்சோ, கோபம், கசப்பு, எரிச்சல் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல ஊற்றுனா. She has no filter in her heart before God. அவ வந்து எதையுமே கர்த்தரிடத்துல மறைக்கல, எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டுனா. She prayed with tears. அவ அழுகையோட ஜெபிச்சா. She gave God her bitterness. அவ வந்து அவளோட கசப்பையும் காட்டுனா. She gave her desperate anger before God. அவளோட முழுமையான கோபத்தையும் கர்த்தரிடத்துல காட்டுனா. Today what we can learn from Hannah? அன்னாள் இடத்திலிருந்து நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கொள்ளலாம் என்றா, in our lives நம்ம வாழ்க்கையில we also sometimes feel anger. நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் கோபம் அடைவோம். People around us will make us feel angry. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து நம்மள கோபம் அடைய செய்வாங்க. Here in Hannah life, her opposite, her how to say, yeah, she always used to blame and she always used to mock her. அவங்களோட அவங்களோட இரண்டாம் மனைவி வந்து அவரோட ஹஸ்பண்டோட செகண்ட் வைஃப் வந்து எப்பவுமே அவளை வந்து ரொம்ப கிண்டல் அடிச்சுட்டு, இல்லை உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்கனால இவளுக்கு கோவம் அதிகமாகுது, எரிச்சல் அவங்க மேலே அதிகமாகுது. ஸோ கர்த்தர் இடத்துல அதை அப்படியே கொண்டு போய் கொட்டுறான். அவள் எதுவுமே வந்து மறைக்கலை. So Hannah was in that place facing all those mockery
in her heart. அவன் வந்து எல்லா அந்த கிண்டல் அடிக்கிறது, அவளை குற்றப்படுத்துறது எல்லாத்தையும் அவள் தாங்கிக்கிறாள். இருந்தாலும் அதை ஏத்துட்டு கர்த்தரிடத்துல போறா. Even in our lives also there are people who will mock us. நம்ம வாழ்க்கையில சில மக்கள் இருக்காங்க, சில பீப்புள் இருக்காங்க, அவங்களும் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை எரிச்சல் அடைய செய்வாங்க, நம்மளை கோவப்படுத்துவாங்க. Sometimes for being Christian people will mock us. முக்கியமா கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளை அதை கண்டிப்பா செய்வாங்க. நீ பண்றது சரியில்லை, நீ அப்படி இருக்க இப்படி இருக்க, உன்னோட இது சரியில்லை, உனக்கு அது இல்லை, கர்த்தரிடத்துல நீ கேட்ட உனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. Sometimes being in God's presence and sharing God's word people will see and mock us. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணல, இருந்தாலும் நம்மளை வந்து அதையும் சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. And doing all these things good to people and we receive bad from people. நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க வந்து நம்மள கெட்டதாவே தான் நம்மள வந்து இது பண்ணுவாங்க. We feel our hearts broken. நமக்கு வந்து மனம் என்னாகும், உடைஞ்சு போகும். The same situation here Hannah is in. அண்ணாலும் அதே தான் சேம் சிச்சுவேஷன், அதே சூழ்நிலையை தான் அண்ணாவும் கடந்து சென்றா. But what she did was very amazing. ஆனா அவ என்ன செஞ்சானா அது ஒரு அதிசயமான விஷயம். She did not go to some other places or fight with her or doing something in anger. அவ வேற எங்கேயும் போகல, வேற எந்த மனுஷனையும் தேடல, இல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் அவ வந்து சண்டை போடல, அவங்க கிட்ட அந்த கோபத்தை காட்டல. She did not do any wrong things in her anger and bitterness. அந்த கோபத்தினால அவ எந்த தவறுமே செய்யல. But what she did is very amazing. ஆனா அவ என்ன செஞ்சாலோ அது வந்து ரொம்ப அதிசயமான காரியம். Can everyone say what she did? என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? She came to the presence of God and ஆமா. she was pouring her heart out. கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து அவளோட இருதயத்தை வந்து ஊற்றுனா. And she prayed till she received the blessing from அவ God. ஜெபிச்சா, அவளோட கர்த்தர் வந்து அவளோட ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் என்ன பண்ணா, அவ ஜெபிச்சு கொண்டே இருந்தா. So where you are going when you are in problems? நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்க எங்க போறீங்க? Where you are running? எங்க ஓடுறீங்க? யார்கிட்ட ஓடுறீங்க? Psalmist he says, I look to God when I am in depress and distress. சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரிடத்துல போனா ஓகே. சங்கீதக்காரன் சொல்றான், அவன் வந்து துக்கமா இருக்கும்போது கர்த்தரிடத்தை தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. And when we shall we turn our Bibles to Psalm 62. நம்மளோட வேதாகமத்தை சங்கீதம் 62:8க்கு திருப்பிக் கொள்ளுவோம். Here he will say very clearly. யாராவது ஒருத்தர் வாசிங்க சங்கீதம் 62:8. Trust in him at all times. Yeah. Amen. 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 Shall everyone say amen? எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாம். Amen சொல்லுங்க. Amen. God is our refuge. அவர் தேவனே நம்மளோட தஞ்சம். தேவனே நம்மளோட ஆண்டவரே நம்மளோட தஞ்சமா இருக்கிறார். When we pray and seek God's presence, he will give what we need. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும்னா நமக்கு என்ன தேவை என்றதை அறிந்து அவர் நமக்கு தருவார். Here we can see he says trust in him at all times. கர்த்தரை வந்து எப்பொழுதுமே நம்பணும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Pour out your hearts to him. நம்மளோட இருதயத்தை என்ன பண்ணணுமா, ஊற்றி விடணும். Because God is our refuge. ஏன்னா தேவனே நம்மளுடைய தஞ்சமா இருக்கிறார். Amen. Amen. So now when you get something or when you face some problem, where you will go? நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும் பொழுது நீங்க எங்க போவீங்க? Everyone should say where you will go. எங்க போவீங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Because God is close to the broken hearted. ஏன்னா அவர் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்துல இருதயத்தில் உள்ளவங்க கூட இருக்கிறாராம். If you are broken hearted, God is very close to you. நம்மளோட இருதயம் உடைஞ்சிருந்தா கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறாராம். Amen. If you are crushed in your spirit, God is very near to you. நம்மளோட ஆவி நொறுங்குன போது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அவரோட பிரசன்னம் நம்ம கூட இருக்குது. So how we should pray? எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும்? We should stop praying with our words. நம்மளோட வார்த்தைகளை வளவளன்னு சொல்லி ஜெபிக்காம, but we should pray with our heart. நம்மளோட இருதயத்தின் மூலம் ஜெபிக்கணும். வார்த்தைகளை செலவழிக்கிறது மூலம் எந்த இதுவும் கிடையாது, எந்த நல்லதும் கிடையாது. ஆனா நம்மளோட இருதயத்துல இருக்கிறத அப்படியே சொல்லும்போது கர்த்தர் அதை பார்த்து நம்மளுக்கு பதிலளிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். With words we can say so many things. நம்மளோட வார்த்தையினால நம்ம நிறைய பேசலாம், வசனங்களை சொல்லலாம், வார்த்தைகளை தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லலாம். But if we pray with heart, we will say what we need and what God needs.
ஆனா நம்ம இருதயத்துல இருந்து சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். நம்மளால சொல்ல முடியும். அவர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். Because God is not looking for some holy words. ஆமென். கர்த்தர் வந்து எப்பவுமே ரொம்ப பரிசுத்தமான வார்த்தைகளை வந்து ரொம்ப விரும்புறது இல்ல. அவர் வந்து நம்மளோட இருதயத்தை தான் பார்க்கிறார். But God is looking for a humble heart and broken heart. நம்மளோட கர்த்தர் வந்து நம்மளோட உடைந்த உள்ளத்தையும் நம்மளோட தாழ்மையான உள்ளத்தையும் தான் பார்க்கிறார். So today, whatever the bitterness, anger or anything that people hurt you, இந்த நாளையில மக்கள் வந்து உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருந்தாலோ உடைச்சிருந்தாலோ, if you have that bitterness in your heart, come to God, kneel down and pray like Hannah. அந்த கசப்பு, அந்த கோபம், எரிச்சல் உங்க மனசுல இருக்குது என்றால் இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல வந்து அதை ஊற்றி விடுங்க. மறைச்சு அவர்கிட்ட மறைக்காதீங்க. அவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது. நீங்க அவர்கிட்ட ஊற்றும் போது அவர் உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். If you are not willing to reveal your heart before God, நீங்க வந்து கர்த்தரிடத்துல வந்து உங்களோட இருதயத்தை வெளிப்படுத்த விரும்பலன்னா, you cannot be healed. நீங்க வந்து சுகமடைய முடியாது. உங்களோட இருதயத்துல இருக்க வலி மாறாது. Amen. 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 எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். Suppose if you go to doctor, நீங்க மருத்துவர் இடத்துல போனீங்கன்னா, and you go to doctor and you say nothing, sit there. நீங்க போய் மருத்துவர் இடத்துல போயிட்டு ஒண்ணுமே சொல்லாம என்ன ஆச்சுன்னே சொல்லாம அமைதியா உட்கார்ந்திருந்தீங்கன்னா, will doctor able to give medicine to you? டாக்டர் வந்து உங்களுக்கு இது தருவாரா, மெடிசன் தருவாரா, மருந்து மாத்திரை ஏதாவது தருவாரா? No. தரமாட்டார். No. He won't give. தரமாட்டார். But if you say what you have in your heart or in your body, உங்களுக்கு உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் அவர் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மருத்துவம் பண்ணி அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தருவார். then he will analyze it and then he will give what the medicine you need. ஆமா, உங்களுக்கு உங்களை சுகப்படுத்துறதுக்கு என்ன தேவையோ அப்பதான் அவர் அதை வந்து தருவார். In the same way, அதே வழியில you come to God, கர்த்தரிடத்துல வரும்போது pray, ஜெபிச்சு, open your heart மனசை திறந்து and pray, ஜெபிக்கணும். and then God will heal all the bitterness, anger in your heart. நம்ம இருதயத்தை திறந்து கர்த்தரை தேடும்போது, அவரோட பிரசன்னத்துல இருக்கும்போது நம்ம இருதயத்துல இருக்க எல்லா கசப்புகள், வேதனைகள், வலிகள் எல்லாமே மாறிடும். Amen. ஆமென். Do you believe this? நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? If you believe this, let's say loudly, hallelujah. 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 So what's the first point? முதல் பாயிண்ட் என்ன? Pray like Hannah. அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும். How did she pray? She poured out her heart. அவங்க எப்படி ஜெபிச்சா? அவளோட இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா. So first point is we should pray like Hannah, like pouring our hearts in our prayer. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அன்னாளை போல ஜெபிக்கணும். எப்படின்னா நம்மளோட இருதயத்தை கர்த்தரிடத்துல மறைக்காம ஊற்றி ஜெபிக்க வேண்டும். And shall we go to the second point? நம்ம இரண்டாவது காரியத்துக்கு போகலாம். Let's open our Bibles and turn our Bibles to Daniel chapter 10 verse 12. நம்மளுடைய வேதாகமத்தை தானியேல் அதிகாரம் 10, 12, 13 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 10, 12, 13. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். Amen. Hallelujah. Hallelujah. Here we can see the prayer of Daniel. நம்ம இந்த இடத்துல தானியேலின் ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். It is a spiritual battle. இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டமா இருக்கிறது. First we have seen in first point, it's a battle with people. ஃபர்ஸ்ட் நம்ம அன்னாளின் ஜெபத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவ மக்களோட சுற்றி இருந்த ஆட்களோட போராடுறத பார்த்தோம். And the second one is it's a spiritual battle. ஆனா ரெண்டாவது என்னன்னா, இது ஆவிக்குரிய போராட்டம். Sometimes we pray a lot. நம்ம சில நேரம் ரொம்ப ஜெபிப்போம். Yes, we pour our hearts out. நம்மளோட இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம். And we pray, we kneel down, we fast and we do so much of prayer. நமக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஃபாஸ்டிங் உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ரொம்ப கடுமையா உட்கார்ந்து ஜெபிப்போம். But we will not receive answer from God. ஆனா அதுக்கு எந்த பதிலுமே வந்திருக்காது. Why? ஏன்? Because it is a spiritual battle. ஏன்னா அதுல வந்து ஏன் நம்மளோட ஜெபங்கள் எல்லாம் பதிலளிக்கப்படலைன்னா அதுல ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு. அதனால when we pray and when we seek God, God will send his answer. நம்ம வந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும்போது அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். But there are some spiritual evil that will stop that answer from
coming to you. ஆனா சில ஆவிக்குரிய போராட்டத்தினால சத்துரு வந்து நம்மள்ட்ட அந்த ஜெபத்தை வந்து கேட்க விடாம தடை பண்ணுகிற காரியமா The same thing is happening in the life of அதே Daniel. காரியம் தான் வந்து தானியேல் வாழ்க்கையில நடந்தது. Daniel, he started to pray. தானியேல் வந்து ஜெபிக்க தொடங்கினா Here that angel tells that he took that message from God, that answer from God, and he came to Daniel. தேவதூதன் வந்து கர்த்தரிடத்துல இருந்து அந்த செய்தியை எடுத்துட்டு தானியேல் கிட்ட வராரு. But in the middle of that spiritual realm there is an evil stopping the answer. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அந்த இடத்துல வந்து அசுத்தாவின் அந்த காரியத்தினால அவரால அந்த தூதனால கொண்டு வர முடியல. Here we can see the prince of Persia, it is mentioned in Bible. பெர்சியாவின் அதிபதி வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட், அந்த அசுத்தாவியர்னா பெர்சியாவின் அதிபதி. It resists the answer of God for 21 அது வந்து என்ன செஞ்சுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை வந்து கொண்டு வர விடாம தடை பண்ணுச்சு. 21 days. 21 நாட்கள். But Daniel did not stop praying for 21 days. ஆனா என்னதான் 21 நாட்கள் அது தடை செஞ்சாலோ தானியேல் வந்து அந்த 21 நாட்கள் ஜெபிக்கிறதை நிறுத்தல. Daily he is coming, kneeling down and praying. தினந்தோறும் அவர் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சார். He is persistent in his prayer. அவர் ரொம்ப கட்டாயமா அந்த இடத்துல இருந்து ஜெபிச்சார். He is very consistent in his prayer. அவர் ரொம்ப தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருந்தார். And after 21 days, ஆனா 21 நாட்களுக்கு அப்புறம் this prayer that Daniel did, இந்த ஜெபத்தை தானியேல் பண்ணினாரு. it broke the blockage, it broke the barriers and got the answer from God. அந்த அவர் 21 நாள் ஜெபிச்சாரு. அந்த 21 நாள் ஜெபத்துல அந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்து போட்டார். அந்த ஜெபம் ஹெல்ப் பண்ணுச்சு. Sometimes சில நேரங்கள்ல a delay is not an answer. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இருக்க தாமதங்கள் வந்து பதில் கிடையாது. But ஆனா it is, the answer was delayed, but it is not a no from God. அது வந்து நம்ம வாழ்க்கையில தாமதமாகலாம், ஆனா அது வந்து கர்த்தரிடத்துல இருந்து வர்ற இல்ல உனக்கு கிடையாது அப்படின்ற வார்த்தை கிடையாது. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Sometimes we think delay is no from God. நம்ம சில நேரம் நினைச்சு ரொம்ப நாள் ஜெபிச்சிட்டு இருந்திருப்போம் ஒரு காரியத்துக்காக, ஆனா அது நடந்திருக்காது. சோ நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா ஓகே இது கர்த்தர் சித்தம் இல்ல அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. Amen. ஆமென். So whenever we pray, எப்போலாம் நம்ம ஜெபிக்கிறோமோ we should pray consistently. நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். We should pray with authority. நம்ம வந்து ஒரு அதிகாரத்தோட ஜெபிக்க வேண்டும். In our lives, நம்மளுடைய வாழ்க்கையில we also feel this blockage, நம்மளும் இந்த தடைகள் எல்லாம் வந்து barriers, இந்த தடைகள் எல்லாம் வந்து கடந்து போயிருப்போம். but we should not give up. ஆனா நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க We கூடாது. should pray consistently, persistently. நம்ம வந்து தொடர்ந்து விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். We should keep knocking the doors. நம்ம அந்த ஜெபத்தின் மூலம் அந்த கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். Sometimes சில நேரங்கள்ல evil spirits, they attack us. அசுத்த ஆவிகள் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணும், நம்மள வந்து ஜெபிக்க விடாம தடை பண்ணும். Sometimes it might be a witchcraft. அது வந்து சில நேரம் செய்வினை கட்டுகள் போராட்டங்களா இருக்கலாம். Sometimes it might be something else, but there is an evil spirit working there. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஒரு அசுத்த ஆவி அந்த இடத்துல போராடி கொண்டே இருக்கிறது நமக்கு காணலாம். Then our prayer should be with authority. அதனால நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஒரு அதிகாரமுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். God gave his name to us. கர்த்தர் வந்து அவரோட நாமத்தை வந்து அதிகாரமுள்ளதா நம்மளிடம் தந்திருக்காரு. That name has authority. அந்த வார்த்தைக்கு அந்த நாமத்திற்கு வந்து அதிகாரம் இருக்கு. Jesus, the name, it has authority. அந்த அதிகாரமுள்ள வார்த்தை, அந்த நாமம் என்னன்னா இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். When you pray in the name of Jesus, எந்த நேரத்துல எப்பவுமே நம்ம வந்து இயேசு என்ற நாமத்துல ஜெபிக்க வேண்டும். every evil spirit will flee. எல்லா அசுத்த ஆவிகளும் வந்து பறந்தோடி போகும். If you pray in the name of Jesus, நீங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிச்சீங்கன்னா every sickness will go away. எல்லா எல்லா வியாதிகளும் நம்மளை விட்டு கடந்து போகும். If we pray, God will answer and he will break the barriers and he will bring them. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மளோட தடைகளை எல்லாம் மாற்றுவார். So how do we pray? The second point. நம்ம எப்படி ஜெபிக்கலாம் என்றது இரண்டாவது காரியம்.
the prayer of Daniel, நம்ம தானியேலை போல ஜெபிக்க வேண்டும். it is a prayer of authority. அது வந்து ஒரு அதிகாரமுள்ள ஜெபம். How do we pray? Second one. இரண்டாவதாக நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அதிகாரத்தோட தானியேலை போல ஜெபிக்க வேண்டும். We pray with an authority. நம்ம அதிகாரத்தோட ஜெபிக்க வேண்டும். Which authority? யார் மேல இருக்க அதிகாரம்? யாரோட அதிகாரம்? In the name of Jesus. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால் நம்ம ஜெபிக்க In வேண்டும். the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Hallelujah. Hallelujah. Once again, come to the first point. What's the first point? முதலாவது காரியம் என்ன? அன்னாளை போல எப்படி ஜெபிக்கணும்? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். What's the second point? இரண்டாவது காரியம் என்ன? தானியேலை போல அதிகாரத்தோட ஜெபிக்கணும். Amen. I know a family. அவருக்கு ஒரு குடும்பம் தெரியும். They were married for 8 years. அவங்க வந்து கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. And they don't have a child. அவங்களுக்கு வந்து 8 வருஷமா குழந்தை இல்ல. They are very healthy. அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க உடல் There is சுகம். no problem in their body biologically. There is no problem. அவங்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. But they are not having a child. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல. They went to so many doctors. அவங்க நிறைய மருத்துவர் இடத்துல போனாங்க. They went to so many temples. அவங்க நிறைய கோவில் குளங்களுக்கு போனாங்க. They went to so many places. அவங்க நிறைய இடங்களுக்கு போனாங்க. But there was no healing. There was no sight of any healing. ஆனா அந்த இடத்துல ஒரு விடுதலை எங்க போயுமே ஒரு விடுதலையோ ஒரு பதிலோ இல்ல. And they were about to suicide. ஆனா அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூசைட் பண்ணலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படி முடிவுக்கு வந்துட்டாங்க. Because their father said and their mother said and they are telling where, why, when. ஏன் இல்ல, எதனால இல்ல, எப்படி இல்ல அப்படின்னு அவங்க சுத்தி இருக்கவங்க அப்பா அம்மா எல்லாரும் கேள்வி கேட்டு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. 8 years. 8 வருஷமா Nothing. ஒண்ணுமே இல்ல. Then one lady. ஒரு அம்மா அவங்க கிட்ட செஞ்சாங்க. She was going. அவங்க கிட்ட போனாங்க. And God said in her spirit. கர்த்தர் வந்து அவங்க ஆவியில பேசினாரு. Go talk to them. Invite them to church. அவங்க கிட்ட போய் கர்த்தர் பேசினாரு அந்த அம்மாட்ட, அவங்க கிட்ட போய் பேசி அவங்கள சபைக்கு கூப்பிடு அப்படின்ட்டு. So these married couple, they were thinking, we tried everything, so she is inviting, let's try Jesus. ஆமா, அவங்க எல்லா இடத்துக்கும் போனனால அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்க, ஓகே இவங்க இந்த அம்மா சொல்றது கேட்டு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. But the moment they entered church, அவங்க அந்த நிமிட சபைக்குள்ள போகும் பொழுது they were singing song இயேசு நாமம் ஜெயம் ஜெயம். அந்த இடத்துல அவங்க வந்து சபைக்குள்ள போகும்போது இயேசு நாமம் ஜெயம் ஜெயம் அப்படின்ற பாடலை கேட்டுட்டே போனாங்க. In the church they were singing that song. அந்த சபையில அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தாங்க. And the moment she entered in the church, அந்த சபைக்குள்ள போகும் பொழுது she fell down. அவ கீழ. The moment she entered the church, there is a deliverance. அந்த சபைக்குள்ள அவங்க உள்ள போகும்போது ஒரு விடுதல் அந்த இடத்துல நடந்துச்சு. And then within 1 year they had a cute little baby boy. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, அழகான ஒரு குழந்தை. Amen. 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 Do you believe that name of Jesus has authority over every other name? நீங்க விசுவாசிக்கிறீங்களா இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று? Jesus name has authority over every evil spirit in this world. இயேசுவுடைய நாமம் வந்து எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் மேலான நாமம், அது அதிகாரம் உள்ள நாமம். Amen. Shall we turn our Bibles to Ephesians chapter 6 verse 1? நம்முடைய வேதாகமத்தை வந்து எபேசியர் 6:12க்கு திருப்பிக் கொள்ளுவோம். It says like this, for our struggles is not against flesh and blood, but against spiritual forces of evil. Amen. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அந்த வசனம். So whenever we are praying, we are not just praying, but we are battling the spiritual. நம்ம எப்போல ஜெபிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம சும்மா சாதாரணமா ஜெபிக்கல, யார்கிட்டயும் பேசல, ஆனா நம்ம வானமண்டலத்துக்கு பொல்லாத சேனைகளோட நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. So whenever we pray, we should pray with authority. நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ நம்ம வந்து அதிகாரத்தோட ஜெபிக்க வேண்டும். In Matthew 18:18 it says, whatever you bind on earth will be bound in heaven. நம்ம மத்தேயு 18:18ல இப்படியாக சொல்லுது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Amen. 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 If you bound evil spirit here, God will bound them in heaven. நீங்க இங்க பூலோகத்துல எதை கட்டறீங்களோ பரலோகத்துல அது கட்டப்படும். Amen. Amen. If you bound sickness here, God will heal that sickness. உங்களுக்கு வியாதிகள் இருந்தா கர்த்தருடைய நாமத்துல இயேசுவின் நாமத்துல அது வந்து விடுதலையாகும். Amen. Amen. God has given authority to each one of you.
தேவன் வந்து நம்மள இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். If you believe in the name of Jesus, you can do miracles to the people who are in darkness. நீங்க இயேசுவின் நாமத்தை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க வந்து அற்புதங்களை அதிசயங்களை வெளியில இருக்க மக்களுக்கு நீங்க செய்யலாம். And then they will see the light and come to God. அந்த நேரத்துல அவங்க தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்து சபைக்கு வருவாங்க. What we have to do, we should keep knocking and praying with authority. நம்ம என்ன செய்யணும்னா ஒரே காரியம், அந்த நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த கதவை தட்டிக்கொண்டே இருக்கணும், அதிகாரத்தோட ஜெபிக்கணும். So what can we learn from life of Daniel and the prayer of Daniel? நம்ம வந்து தானியேலின் வாழ்க்கையில இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, your prayer is a warfare weapon. நம்மளுடைய ஜெபம் வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தின் ஆயுதமா இருக்கிறது. And that prayer clears all the barriers from God's hands. அந்த ஜெபம் வந்து எல்லா தடைகளையும் முறித்து கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. That's why we should pray. அதனால தான் நம்ம ஜெபிக்க We should வேண்டும். pray with authority. நம்ம அதிகாரத்தோட ஜெபிக்க Do you வேண்டும். believe, church? நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா சபை? Hallelujah. ஹalleluya. Hallelujah. I can't hear. If you say like this, even the evil spirit saying also around. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எல்லா அசுத்தாவியும் சேர்ந்து அது ஜாலியா We should say with authority. Hallelujah. அதிகாரத்தோட சொல்லுங்க ஹalleluya. Amen. Amen. Shall we go to the third point? நம்ம மூன்றாவது காரியத்துக்கு First போகலாம். we have seen prayer with people. நம்ம வந்து முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்னா மக்களோட போராட்டத்துல ஜெபிக்கிறது. And second one, prayer with the warfare with the evil spirit. நம்ம வந்து இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்னா அசுத்த ஆவிகளோட எப்படி போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். But the third one is completely different. ஆனா மூன்றாவது காரியம் முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான காரியம். Because Hannah prayed for need. அன்னாள் வந்து ஒரு தேவைக்காக ஜெபிச்சாங்க. Daniel prayed for answer. தானியேல் வந்து பதிலுக்காக ஜெபிச்சார். But Jesus, he prayed for intimate relationship with Father. ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபிச்சார்னா ஒரு நெருங்கிய பிதாவோட நெருங்கிய உறவுக்காக ஜெபிச்சார். When we see Bible, நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம் the highest form of prayer நம்ம ஒரு மேலான ஒரு காரியமான ஜெபத்தை பார்த்தோம்னா is a relationship with Father. நம்ம வந்து பிதாவோட வந்து உறவில் இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When we see Jesus in Gospels, நம்ம வந்து சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்றா many times he went to places in solitude. தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அதிக நேரம் வந்து தனிமையில உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பார். Amen. 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 தூங்குறீங்களா? புரியுதா நான் சொல்றது? In Gospels, Jesus withdrew himself and he went to pray alone. இயேசு கிறிஸ்து வந்து அதிக நேரம் தனிமையில சென்று ஜெபிச்சார். What is the need for Jesus to pray? இயேசுவுக்கு என்ன தேவை ஜெபிக்கணும்னா? Jesus, if he want, he can bring down heaven to earth. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டிருந்தா பரலோகத்தை கீழ இறக்கி கொண்டு வந்திருப்பார். அவருக்கு ஏன் ஜெபம் தேவை? There is no need of prayer. அவருக்கு ஜெபமே தேவையில்லை. But still he prayed. ஆனாலும் அவர் ஜெபிச்சார். Jesus, if he want answer, he can directly ask. அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பதில் தேவைப்பட்டுச்சுன்னா அவர் நேரடியாக கேட்டிருக்கலாம். But still he prayed. ஆனாலும் அவர் ஜெபிச்சார். Jesus, if he want, he can do anything. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது தேவைனா இப்படின்றதுக்குள்ள அவர் செஞ்சு முடிச்சிருக்கலாம். But still he prayed. ஆனாலும் அவர் ஜெபிச்சார். Why? ஏன்? Why? ஏன்? Because ஏன்னா he wants to model us. He wants to show us that prayer is not only for needs, answers, but also to have a relationship. அந்த ஜெபம் வந்து நம்மளோட தேவைக்காகவோ நம்மளோட பதிலுக்காகவோ அல்ல, ஆனா அவர் வந்து ஒரு மாதிரியை காட்டுறதுக்காக, அதுவும் இல்லாம பிதாவோட உறவுல இருக்கிறதுக்காக அந்த ஜெபத்தை நமக்கு காட்டினார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. In Luke chapter 22 verse 42, no need to read. Okay. லூக்கா 22:42 யாரும் வாசிக்க வேண்டாம். Here Jesus prays, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, not my will but yours to be done. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடும்படி செய்யும். See, here the shift changes, the focus changes. இந்த இடத்துல வந்து அவரோட கவனம் வந்து மாறுது. In the first 2 points we see what God can do for us. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கர்த்தர் வந்து நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்த்தோம். But now here we are seeing what am I to God?
கர்த்தர் எனக்கு என்ன செய்றாருன்றதை விட இந்த இடத்துல எப்படி மாறுதுன்னா நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன். It's a relationship between you and God. இது வந்து கர்த்தருக்கும் நமக்குமுள்ளான உறவு. Jesus is telling, not my will, but your will be done. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Even in Matthew also we can see the heavenly prayer. நம்ம மத்தேயுலயும் பார்க்கலாம் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து. Can you say what Jesus starts the prayer with? இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சார்னு யாருக்கா தெரியுமா? கர்த்தருடைய ஜெபத்தோட ஸ்டார்டிங் லைன் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற our Father in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு தொடங்குறார். It shows that relationship between him and us. இந்த ஜெபம் அந்த தொடக்கமே வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கர்த்தரோட பிதாவோட எப்படி உறவுல இருக்கலாம் அந்த ஒரு அழகான உறவை பத்தி காட்டுது. We pray in our personal prayers, Abba, Father, Daddy, Appa. We pray all these words just to show the relationship between God and us. நம்ம தனிமையில ஜெபிக்கும் பொழுது அப்பா பிதாவே தேவனே அப்படின்னு நம்மளோட உறவை மேம்படுத்திக்கிறதுக்காக அவரை சொந்த கொண்டாடுறதுக்காக நம்ம ஜெபிப்போம். See, for example, எடுத்துக்காட்டாக if a pastor or if a father is there, ஒரு போதகர் அங்க ஒரு பாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, and the pastor was busy doing something, அந்த பாஸ்டர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காரு, and his child little boy was there, ஒரு குட்டி பையன் அங்க இருக்கான், he wants to take something from his father. அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் ஏதாவது ஒண்ணு வாங்கணும். Will he go and ask, or he will go directly and put in his pocket and he will take? அவன் வந்து போய் கேட்பானா இல்ல அவனே போய் பாக்கெட்ல இருந்து எடுத்துப்பானா? He will take directly. அவனே எடுத்துக்குவான். Because he has that intimate relationship with God. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் அப்பாவோட வந்து அந்த நெருங்கிய உறவு இருக்கு, அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. In the same way, அதே போல when we need something, நமக்கு எப்போலாம் என்னென்ன தேவையோ, if we have relationship with God, நம்ம கர்த்தரோட உரிமையில அந்த உறவுல இருந்தோம் அப்படின்னா, sometimes you don't need to kneel down and pray for, oh God, give me. சில அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா உட்கார்ந்து ஜெபிச்சு முட்டி போட்டு எனக்கு அது வேணும் தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. No, you just go to your father, Abba Father, and take it. நம்ம நேரடியாக இயேசு கிறிஸ்து போய் அப்பா எனக்கு தாங்க அப்படின்னு அவர் மன உருகி தருகிறவரா இருக்கிறார். Because we have that intimate relationship with God and us. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல பிதாவின் இடத்துல அந்த உரிமை இருக்கு, அந்த உறவு இருக்கு. We should call him Abba Father. நம்ம அவர் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். Amen. Amen. How many of you have that relationship? No need to lift your hands. நீங்க கைகளை உயர்த்த வேண்டாம். ஆனா யாருக்கெல்லாம் வந்து அந்த உரிமை அந்த உறவு இருக்கு கர்த்தரோட, நீங்களே உங்களுக்குள்ள வந்து சுதாரிச்சு பார்த்துக்கோங்க. Question yourself. நீங்களே உங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. How do you have that intimate relationship with God? நீங்க எப்படி அந்த உறவை வந்து உரிமையை வந்து எடுத்துக்கொள்ளலாம்? Talking daily. கர்த்தரோட தினமும் பேசணும். Right? Amen. Spending time with them. கர்த்தரோட தினமும் வந்து நேரத்தை செலவிடணும். See, if you want to have a relationship with one person in this world, நம்ம இந்த உலகத்துல வந்து யார் கூடயாவது நம்ம பழகணும், நமக்கு ஃப்ரெண்ட் வேணும், யாராவது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? The best thing that they can do or we can do is spend time. நம்ம வந்து அவங்களோட நேரத்தை செலவிடணும். இப்போ நமக்கு ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட அதிக நேரம் செலவிடுவோம். Amen. Amen. If you want, we can give money, we can do anything, but அவங்களுக்கு நம்ம என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுப்போம். பணமோ பொருளோ என்ன வேணாலும் அவங்களுக்கு கொடுப்போம். But the most important thing in a relationship is to spend time together. ஆமா, ஆனா ஒரு முக்கியமான உறவுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒருத்தவங்க கூட நேரத்தை செலவிடுறது. Either it is father, son, or siblings, brothers, wife and husband, or anyone, friends. இது யாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், பிரதர் சிஸ்டர், யாரா இருந்தாலும் சரி, It is to spend time with them. இது வந்து நம்ம நேரத்தை செலவிடுறதா இருக்கணும். Sometimes we run behind work. நம்ம வந்து சில நேரம் வேலைக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்போம். Work, and we neglect family. நம்ம வந்து நம்ம குடும்பத்தை விட்டுருவோம். எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. Sometimes we do more work and we neglect church. நம்ம வந்து சில நேரம் அதிக வேலை செய்வோம், சபையை கண்டுகொள்ள மாட்டோம். Sometimes we do so many other works but we neglect God. நம்ம எல்லா வேலையும் செய்வோம், நமக்கு என்னென்ன முடியுமோ எல்லா வேலையும் செய்வோம், ஆனா கர்த்தரை மறந்துடுவோம். Sometimes Sunday itself we will get all the phone calls. We have work, can you come? யாராவது வந்து
ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட கூப்பிட்டா நம்ம அந்த ஃபோன் எடுத்துட்டு நம்ம கிளம்பி போயிடும், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு. And sometimes you decide to pray for 1 hour daily and you sit. The moment you sit, Satan will bring all the works to you. நீங்க ஒரு தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் அப்படி முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த நேரம் உட்காரும்போது ஜெபத்திற்கு சாத்தான் எல்லா தடைகளையும் கொண்டு வந்து அந்த ஜெபத்தை தடை பண்ணுவான். Because it is a spiritual warfare. ஏன்னா இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம். It is a physical warfare. அது வந்து ஒரு சரீர போராட்டமா இருக்கு. Satan, he never wants you to be with God in an intimate relationship. சாத்தான் வந்து எப்பொழுதுமே வந்து நீங்க கர்த்தரோட இருக்கணும், கர்த்தரோட உறவுல இருக்கணும், அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத. Because if you have that relationship, you will do anything for God in this world. நீங்க அந்த உறவுல இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க என்ன வேணா செய்யலாம். If you have that relationship, you will have anointing on you. நீங்க அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது, அந்த உறவுல இருக்கும் பொழுது இந்த அந்த அபிஷேகம் வந்து உங்களை வந்து தாங்கும். If you have that relationship, you can show that our God and what he can do. நீங்க வந்து அந்த உறவுல இருக்கும்போது கர்த்தர் யாரு அப்படிங்கறத அந்த உலகத்துக்கு காண்பிக்கலாம். Amen. Amen. We need that prayer for intimate relationship. அந்த நெருங்கிய உறவான ஜெபத்தை நமக்கு வந்து தேவை. Sometimes you are praying only for your needs. சில நேரம் நம்மளோட தேவைக்காக மாத்திரம் நம்ம ஜெபிப்போம். Sometimes you are praying only for your family. நம்ம சில நேரம் நம்மளோட குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிப்போம். Sometimes you are only praying for yourself. சில நேரம் நமக்காக மட்டும் நம்ம ஜெபிப்போம். Today God is calling you to have an intimate relationship with him. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்மள அழைக்கிறார் அவரோட நெருங்கிய உறவுல அந்த உரிமையோட ஜெபிக்க வேண்டும். Yes, pray. We have to pray for our families. ஆமா, நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். Yes, we have to pray for our friends and everyone around us. நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காக, நம்ம நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Yes, we have to pray for our needs. ஆமா, நம்மளோட தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். But over all these things, ஆனா அதற்கு மேலாக shall we pray to have a relationship with God? ஆனா கர்த்தரோட உறவுல இருக்கணும்னு என்னைக்காவது ஜெபிச்சிருக்கோமா? Shall we pray to have a relationship with God? நம்ம ஜெபிக்கலாமா நம்ம உறவுல கர்த்தரோட உறவுல நெருங்கி இருக்கணும்னு? How to do that? எப்படி நம்ம அதை செய்யலாம்? Spend at least 1 hour daily. தினந்தோறும் 1 மணி நேரம் கர்த்தரிடத்துல நேரத்தை செலவிடலாம். Reading Bible. ஜெபித்து, வேதத்தை வாசிச்சு, ஜெபிச்சு, praying. ஜெபிச்சு. Amen. Amen. Do you pray? ஜெபிப்பீங்களா? Do you pray, dear church? ஜெபிப்பீங்களா சபையே? Sometimes our goal in prayer is not to move God's hand. நம்ம சில நேரம் நம்மளோட குறிக்கோள் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த குறிக்கோள் வந்து கர்த்தருடைய கரம் வந்து நகரணும், நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுல இருக்கக்கூடாது. But to stay in God's heart. நம்ம வந்து கர்த்தருடைய இருதயத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. I repeat again. Sometimes our goal is not to move God's hand over us. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் அப்படினு ஜெபிக்கிறதை விட, but it is to stay in God's heart. கர்த்தருடைய இருதயத்துல இருக்கணும் அப்படினு ஜெபிக்க வேணும். Jesus he perfectly modeled this all 3 prayers. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அத வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரியா நமக்கு இத காட்டிட்டு போயிருக்காரு. In the beginning Hannah prayed, she poured out her heart. ஆனால் வந்து நம்ம அவளோட இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா, Jesus he prayed and he poured out his heart. இயேசு கிறிஸ்து அதே போல அவரோட இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சார். In Gethsemane when he knelt and he prayed, his sweat became blood. அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது அவரோட வேர்வை எல்லாம் இரத்தமாக மாறினது. He poured out his heart. அவரோட இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சார். And secondly Daniel prayed with an authority. இரண்டாவது காரியமாக தானியேல் ஜெபிச்சார், ஒரு அதிகாரத்தோட ஜெபிச்சார். We can see Jesus in his ministry, he prayed with authority. நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஊழியத்திலே பார்க்கும்போது அவர் வந்து ஒரு அதிகாரத்தோட ஜெபிச்சார். He has authority over every evil spirit. அவர் வந்து எல்லா அசுத்த ஆவிகள் மேல ஒரு அதிகாரத்தோட ஜெபிச்சார். And thirdly we can see Jesus, he has a relationship with Father. அதேபோல மூன்றாவது காரியமாக அவர் பிதாவோட அதிக நெருங்கிய ஒரு உறவுல இருந்தார். For Jesus there is no need to pray. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கவே தேவையில்லை. But still he prayed. ஆனாலும் அவர் ஜெபிச்சார். Today I want to talk to the young generation here. இங்க இருக்கிற வாலிபர்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். Yes, you have works, going to college, doing studying and all those things. நமக்கு இந்த காலத்துல நிறைய வேலை இருக்கு, காலேஜ் போணும், வேலைக்கு போணும், ஸ்கூலுக்கு போணும் அப்படினா. But can you spend at least half an hour to 1 hour? அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நீங்க கர்த்தரோட நேரத்தை செலவிடுறீங்களா? Go to room or bedroom or somewhere, kneel down
pray, pray, pray. ஒரு தனி அறையில போயிட்டு ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. This generation needs more prayer. இந்த காலத்து வாலிபர்களுக்கு ஜெபம் ஒரு அதிக தேவையா இருக்கிறது. Because you are the weapon in God's hand. நீங்க தான் கர்த்தருடைய கரத்துல இருக்க ஆயுதமா இருக்கிறீங்க. See, young and youth people are the weapons. வாலிபர்கள் தான் வந்து கர்த்தருடைய கரத்துல உள்ள ஆயுதமா இருக்கிறீங்க. Because the weapon can be used in the evil's hand or weapon can be used in God's hand. அந்த ஆயுதம் வந்து அசுத்த ஆவியின் கரங்களையும் சாத்தானுடைய கரத்திலையும் உபயோகப்படுத்த முடியும். ஆனா கர்த்தருடைய கரம் மூலமா உபயோகப்படுத்த முடியும். Satan is always ready to steal that weapon. கர்த்தருடைய கரத்துல நீங்க வந்து ஆயுதமா இருக்கீங்க, நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கீங்க. ஆனா சாத்தான் வந்து எப்பவுமே வந்து ரெடியா இருக்கான், எப்போ வந்து அதை பிடிங்கிட்டு போகலாம். But today can you set apart, separate yourself from this world at least for half an hour or 1 hour and kneel down and pray, oh God, for God's anointing over your life. இந்த உலக காரியங்கள்ல இருந்து உங்களை ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உங்களை தனிப்படுத்தி வச்சு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறவரா இருக்கிறவங்கள உபயோகப்படுத்துவார். Pray not for your needs, உங்களோட தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்காதீங்க, but pray to have a relationship with ஆனா God. கர்த்தரோட உறவுல இருக்கிறதுக்காக ஜெபிங்க. We have screen time over 7 hours, 8 hours. நம்ம வந்து போனை வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தவறாம யூஸ் பண்ண முடியும். Can you spend at least 1 hour with God? ஆனா 1 மணி நேரம் கர்த்தரிடத்துல ஜெபிக்கலாமே. We have to separate ourselves. நம்ம வந்து கர்த்தருக்காக நம்மளோட நேரத்தை செலவிடணும், தனிப்படுத்தணும். We have to consecrate our time with God. நம்ம வந்து தேவனிடத்துல நம்மளோட நேரத்தை நம்மளோட இருதயத்தை வந்து கவனம் செலுத்தணும். If you don't know your father, you cannot call your father. உங்களோட அப்பா தெரியலனா நீங்க அப்பா அப்படினு கூப்பிட முடியாது. Right? ஆமென். அப்படிதானே? Some other person cannot come you and call you father, right? வேற யாராவது வந்து உங்களை அப்பா அம்மா அப்படின்னு உங்களை யாராவது வந்து கூப்பிட முடியுமா? No. If you have that relationship only, you can call father. உங்களோட பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் மாத்திரம் தான் உங்களை வந்து அம்மா அப்பா அப்படினு கூப்பிட முடியும். Today it might be some harsh, but if you don't have relationship with father, you cannot have that authority to call him Abba and Appa. இன்னைக்கு வந்து இது கடினமா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து இத செய்யல அப்படினா அந்த உறவு இல்ல அப்படினா உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆமென். We need to have that relationship with father. அந்த உறவு கர்த்தரோட அந்த பிதாவோட நமக்கு வந்து அந்த உறவு தேவை. We need to have that direct connection 24/7 365 days. We need to have that relationship with father. வாரம் முழுவதும் வருடம் முழுவதும் ஒரு நாளும் நமக்கு வந்து அந்த உறவு வந்து கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவோட நமக்கு தேவையா இருக்கு. Shall we all close our eyes? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Shall we all close our eyes? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். This is the time for you and your father. இது வந்து உங்களுக்கும் பிதாவுக்குமான நேரம். Just close your eyes and say, Father, forgive me. எல்லாரும் கண்களை மூடி பிதாவே என்னை மன்னியும் அப்படினு சொல்லலாம். Because ஏன்னா you may not have that intimate relationship with ஏன்னா father. உங்களுக்கு வந்து அந்த நெருங்கிய உறவு அந்த உரிமை இல்லாம இருக்கலாம் இன்ன வரைக்கும். Pour out your heart. உங்களோட இதயத்தை ஊற்றுங்க கர்த்தரிடத்துல. Cry out. அழுங்க, அழுது ஜெபிங்க. Seek forgiveness from him. கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. Pray and take a decision to pray for 1 hour. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்பா நான் தினந்தோறும் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு. In that prayer you need to pray like Hannah, pray like David and pray like Jesus. நம்ம வந்து இந்த ஜெபத்தை வந்து அன்னாளை போல தானியேலை போல இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி அதிகாரத்தோடு அந்த உறவுல நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட பேசுகிறவரா இருக்கிறார். அவர் என்ன காரியத்திற்கு நம்ம இந்த உலகத்துல நம்மளை அழைச்சிருக்காரோ அதற்கு நம்மளை உபயோகப்படுத்துகிறதுக்கு திட்டமா இருக்கிறார். Shall we pray? நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே அப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டோப்பா, ஜெபத்தை பற்றி அப்பா கற்றுக்கொண்டோப்பா. தேவனே உங்களுடைய உறவில் அப்பா நாங்கள் தரித்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா அண்ணாலை போல ஜெபிக்கப்பா உங்களுடைய இருதயத்தை ஊற்றி அப்பா அப்பா உங்ககிட்ட அரிசப்பா. அவையானவர் உங்ககிட்ட நாங்கள் என்னப்பா மறைக்க முடியும்? அவையானவரை எங்களுக்கு அந்த தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுதப்பா தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவரா இருக்கிறீரப்பா. அதே போல தானியேலை போலப்பா அதிகாரம் உள்ள ஜெபத்தை செய்ய தேவன் எங்களுக்கு கொடுங்கப்பா. கிருபை தாங்கப்பா. ஜெயமுள்ள ஜெபத்தை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அவையானவரே அதே போலப்பா உண்மை போலப்பா அப்பா நீங்க கற்றுக் கொடுத்தப்பா அந்த வசனத்தின் மூலப்பா அந்த
ஜெபத்தை அப்பா நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே, அந்த உறவுல இசப்பா உங்களோட இருக்க அந்த உறவை அப்பா மேம்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு அநேகர் நாங்கப்பா உங்களுடைய உறவுல இருந்தப்பா ஆதியில கொண்ட அன்பை விட்டு இசப்பா தூரமாய் அப்பா உலகத்தை தேடி போய்கொண்டு இருக்கிறப்பா. தேவனே, எங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தாங்கப்பா. இன்றைக்கு விடுதலை தந்தப்பா உங்களோட அதிக நேரம் செலவிட உங்களுடைய வேதத்தை படிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருவரோடும் பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே. இவ்வளவு நாள் நாங்க உங்களை விட்டு ஓடி இருக்கலாம்ப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு எங்களை மன்னித்தப்பா ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. And I thank you, Pastor, for ரொம்ப நன்றி பாஸ்டர். inviting, and Auntie, thank you so much. தேங்க்யூ ஆண்டி. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு வார்த்தை சொல்லலாம். Thank you. தேங்க்யூ.